முத்து சொல்லிகிட்ருக்குறாங்க தீபக்கிட்ட, இந்த வீட்லேயே ஒரு வில்லினா அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்லிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பேசுகிற விதம் அப்படி சொல்கிறாங்களாமா. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேயை பற்றி பேசணும் அப்படிங்குள்ள முக்கியமாக பேயை பற்றி பேசக்குள்ள சௌந்தர்யாவை பற்றி சொல்கிறாங்க. அது யாருன்னே அதுக்கே தெரியல. ஆனால் அது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ராயன் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமாக அது நமக்கு இவ்வளோ தான் சொல்ல தெரியுது. அடுத்தது ஆனந்தி தர்ஷிகாவை பற்றி சொல்கிறாங்க. நாம் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதையே வேற ஒருத்தர் சொன்னால் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா ஆனந்தி. உடனே விஷால் நல்லா கத்துவாங்க. ஏன்னா தர்ஷிகாவை பற்றி விஷால் சொன்னால் அது கோபமே படுறதில்லை, வெக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால் அது சொல்கிறாங்க. அடுத்தது இவங்க சொல்கிறாரு பாருங்க, அருணை பற்றி சூப்பர் எக்ஸ்பிளைன். அவங்க எதை சொன்னாலும் முத்து ஒரு விதம் பேசுனா ஆனந்தியும் ஒரு விதமாக தான் பேசுகிறாங்க. அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனால் அது யாருக்கும் அந்த கரெக்டாக பேசுகிறவங்களுக்குன்னா பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஆனந்தி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது எப்படின்னா, அவங்க அருணை பற்றி சொல்லுவாங்க. அருண் நாம் என்ன தான் ஒரு வார்த்தையை சொல்லி இதுக்கு அர்த்தம் சொன்னோம்னா அதை காதுலேயே வாங்குறது கிடையாது. அவங்களா ஒன்றை சொல்லிக்கிட்டு அவர் வேற ஒன்று தான் சொல்லுவார். அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி அதை ஒரு மாதிரி கொண்டுகிட்டு போயிடுவாங்க. நாம் சொல்கிறத காதில் வாங்க மாட்டாங்க. கரெக்டாக அப்படியே தான் அந்த அருண் பண்ணுறது. கரெக்டாக எதையுமே ஒரு நல்லா சூப்பராக விளையாடலாம். ஆனால் அந்த முத்துவை கார்னர் பண்ணிக்கிட்டு இப்போ ஜாக்லின் சேர்ந்துக்கிட்டாங்க. ஜாக்லின் முத்துவை காலி பண்ணணும்னு ரொம்ப திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டணியை இப்போ அருண் வேற போய் சேர்றாங்க. இவங்களுக்கெல்லாம் புரியுதா புரியலையா? முத்துவுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வெளியில் இருக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குதா? இல்லை வேணுமுன்னே வளர்த்துறாங்களா? முத்துவை அப்படியே எல்லாரும் முத்துன்னு சொல்ல முத்துவோட பவர் அதிகமாகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சும் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. விஷால் எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறதுனே தெரியல. எல்லாருமே ஒரு மாதிரியாக தான் இருக்கிறாங்க. இருக்கட்டும். ஜாக்லின் எண்ணம் நடக்காது.